வெல்கம் டு கூம்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி என்ன ரெசிபினா ஆட்டுக்கால் பருப்பு குழம்பு. இந்த ஆட்டுக்கால் குழம்பு பருப்பு குழம்பு நான் கல்யாணமாகி வந்த பிறகு செஞ்சு பழகிட்டேன். இது எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. இந்த குழம்புக்கு ஒரு ஆட்டோட கால் எடுத்திருக்கேன். இது ஒரு 10 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, இது 200 கிராமு சின்ன வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். இது கூட 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சீரகம், 1.5 தக்காளி நான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஆட்டுக்காலை நல்லா கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, சுடு தண்ணியில் போட்டு கழுவிக்கோங்க. இப்போ நான் அரைச்சி வச்ச வெங்காயத்தை இது கூட நான் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், இப்போ மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிக்கிறேன். இது கூட கொஞ்சமாக விளக்கெண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சம் நம்ம தண்ணியை சேர்த்து ஊற்றி வேக வைக்கலாம். நம்ம 8 விசில் விட போகிறோம் இதுக்கு. ஏன்னா இது நல்லா வேகணும், கால் வேக கொஞ்சம் லேட் ஆகும். இது நம்ம 8 விசில் குக்கரில் வச்சு எடுத்துக்கலாம். இது போதும், 8 விசிலே சரியாக இருக்கும். இதுக்கு ஆட்டுக்காலில் உப்பு பிடிக்கணும். அதுக்காக நான் 1/2 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் உப்பு. இப்போ இதை 8 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது வெந்துருச்சு. 8 விசில் விட்டு எடுத்திருக்கேன். இது நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இந்த காலை மட்டும் நம்ம தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ அந்த தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி கடாயை வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் கொஞ்சமாக சோம்பு, இப்போ அது கூட கல்பாசி இலை நான் சேர்த்துருக்கேன். இது கூட கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சமாக நான் சின்ன வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன். ஒரு 50 வெங்காயம் இருக்கும். அதை நான் 2 ரிப்பண்டாக கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். இது நல்லா வேகட்டும். வெந்த பிறகு இது கூட 1.5 தக்காளி நான் சேர்த்துருக்கேன். ஆமாம், முதல்ல நான் 1.5 தக்காளி நான் அரைச்சி ஊற்றிக்கிட்டேன். இப்போ 1.5 தக்காளி இது கூட நான் வதக்கி சேர்த்துக்க போகிறேன். நிறையா பேர் என் வீடியோஸ் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அமைக்கிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற விட உடனுக்குடனே கிடைக்கும். இப்போ நான் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் சேர்த்துக்கிறேன். இதுவும் நல்லா வேகட்டும். நீங்கள் நான் செய்கிற ரெசிபியெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் போடுங்க. அப்போ தான் எனக்கு அதெல்லாம் நிறகுறை இருக்கிறது எனக்கும் தெரியும். நான் சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி ஊற்றிக்கிட்டேன். கொஞ்சமாக இப்போ நான் 1 டம்ளர் பருப்பு எடுத்து நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நான் ஆட்டுக்கால் தனியாக எடுத்து வச்சுட்டேன் இல்லையா, அந்த தண்ணி கூட பருப்பை நான் கழுவி நான் சேர்த்துக்கிறேன். இது கூடயே நான் தாளித்து வச்ச வெங்காயம், தக்காளியெல்லாம் நான் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கழுவி கடாயிலையும் இருக்கிறத மசாலா நிறையா இருக்கும், அதுலேயும் கழுவி ஊற்றிக்கலாம். இப்போ இது கூட இதை 2 விசில் விட்டு நான் எடுத்துக்கிறேன். இந்த பருப்பை 2 விசில் விட்டு நான் எடுத்துக்கிறேன். போதும், அதுக்கு மேலே விடாதீங்க. இப்போ நான் 2 விசில் விட்டு எடுத்துட்டேன். இப்போ ஆட்டுக்காலை நான் இது கூட நான் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்து இப்போ கொஞ்சம் நேரம் நான் கொதிக்க விட போகிறேன். இப்போ பாருங்கள், 2 விசிலுக்கே நல்லா வெந்துருச்சு பருப்பு. இப்போ காலை நான் சேர்த்துக்கிறேன். இது கூட இதையே சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். நல்லா கொதிக்க விடணும். இது கூட நான் உப்பு நான் சேர்க்க போகிறேன். முதல்ல 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ பருப்புக்கும் தேவையில்லையா, அதனால் 1 ஸ்பூன் உப்பு நான் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கொஞ்சம் நேரம் 5 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். இந்த குழம்பு சாதத்துக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். நான் கல்யாணத்துக்கு முன்னாலெல்லாம் இதெல்லாம் சாப்பிட்டதே கிடையாது. எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்த பிறகு தான் நான் இதெல்லாம் சாப்பிட்டு பழகிக்கிட்டேன். நல்லாயிருக்கும் சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கு கூட நல்லாயிருக்கும். இந்த கால் குழம்பு மூட்டு வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இது மாதிரி வீடியோஸ்க்கு என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.